ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம வீடியோவில் புத்தம் புது உபயோகமான பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி மிகவும் பயனுள்ள இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் வாங்குவோம். குருமிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா இது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். கடுகு எல்லாமே. இப்போ இதெல்லாம் நம்ம ஜாஸ்தியாக வாங்க மாட்டோம். 100 கிராம்ஸ் இல்லைன்னா 200 கிராம்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவோம். இப்போ இதை நம்ம சின்ன டப்பாவில் கொட்டி வைக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டை பெருசாக கட் பண்ணிட்டேன் நான். இப்போ நம்ம ஓரத்தில் சின்னதாக கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பெருசாக கட் பண்ணனால அப்படியே கொட்டும் பொழுது சிந்திடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி நம்ம பாட்டில் ஃபில் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்கிட்ட கொடுத்தா கூட ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் கூட சிந்தாமல் அவங்களுக்கும் ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கும். அதே டைமில் நமக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வருது அப்படின்னு. இப்போ எல்லா வீட்லேயும் இந்த ஃபனல் வச்சுருப்போம். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கூட பாட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டிலுக்கு அதோட வாய் பகுதி சின்னதாக தான் இருக்கும். கொட்டும் பொழுது சிந்திரும். இந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது இது ஈஸியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஃபனல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்னொரு மெத்தடும் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வாங்குகிறோம், அதை தூக்கி போட்டுறோம். அதுக்கு பதிலாக இதை மேலால் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இதுவே ஃபனல் மாதிரி இருக்குது. இதில் இந்த மூடியை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படியே நமக்கு ஃபனல் மாதிரி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி பொருட்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, கவர்லேருந்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி பாட்டில் ஆனதுனால ஈரமாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் எல்லாருமே இந்த மாதிரி காஃபி கப்ஸ் வச்சுருப்போம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தவறுனாலும் கீழே விழுந்தால் சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுங்க. நம்ம இந்த மாதிரி கமுத்தி வைக்கிறப்போ நமக்கு ஸ்பேஸ் நிறைய ஆக்குப்பை ஆகும். இப்போது ஈஸியாக தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு எவ்வளோ அழகாக இந்த கப்ஸை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஸ்டார்பக்ஸ் இல்லை மெக்டொனால்ட்ஸ் அதில் நமக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கினா இந்த மாதிரி பெருசாக கிளாஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், டம்ளர் மாதிரி, பிளாஸ்டிக் டம்ளர் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் கப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் டப்பா கிடச்சா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம அந்த ஜூஸ் குடித்த பிறகு அந்த டப்பாவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். இதை கத்தியால் மேலேருந்து கீழே வரைக்கும், அதாவது ஃபுல் ஓப்பன் ஆகக்கூடாதுங்க. மேலேருந்து ஒரு இன்ச்சு இடம் விட்டுட்டு, கீழேருந்து ஒரு இன்ச்சு இடம் விட்டுட்டு, அந்த நடுவில் இருக்கிற அந்த பகுதி முழுவத்தையும் ஒரு கீறல் போட்டு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது அகலம் 1 இன்ச் வர்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஓப்பன் ஆகக்கூடாதுங்க, அதே மாதிரி கீழேயும் ஓப்பன் ஆக வேண்டாம். இது ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வரும். நம்ம கட் பண்ணும் பொழுது 1 இன்ச் அளவிற்கு ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வந்துடும், ஒரு ரிப்பன் மாதிரி அந்த அகலத்துக்கு வந்துடும். பாருங்கள் வந்துடுச்சு. இதுக்குள்ளே போட்டு வைக்கும் பொழுது அந்த கப்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கும். பாருங்கள் இந்த பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப திக்காகவும் இருக்காது, அதனால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நம்ம கப்ஸை போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம வாட்டர் பாட்டிலாக இருந்தால் நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயும் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் கப்பை தலைகீழாக போட்டு வைக்கிறேன், காமிக்கிறேன் உங்களுக்கு முதல்ல. இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த பிளாஸ்டிக் டம்ளர் இருக்கு இல்லைங்களா, அதில் கீழ்ப்பகுதி கொஞ்சம் குறுகலாக இருக்குது. அதனால் நான் கப் போடும் பொழுது கீழ்ப்பகுதி ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். இல்லை நிறைய கப்ஸ் இருக்குது உள்ளே வைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இதை எடுத்துட்டு
இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம் இருங்க. இந்த கப்ஸ் சின்ன கப்ஸு, அதனால் இந்த மாதிரி டப்பாலேயே போகுது. நம்ம இதையே வந்து இந்த ஸ்ப்ரைட் பாட்டில், ஃபேண்டா பாட்டில் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா பெருசு, அதில் கூட 2 லிட்டர் அந்த மாதிரி இருக்கிற அந்த பாட்டில்ஸில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுவும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா கத்தியை லேசாக சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் கப்பை வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நம்ம கிச்சனில் வைக்கும் பொழுது எண்ணெய் பிசுக்கு எதுவுமே ஆகாது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம அந்த ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதியில் இந்த கைப்பிடி அது வருது. இந்த டிப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு இது எல்லாமே குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்து யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சு சமைங்க. சீக்கிரமாகவே வெந்துடும் ஊற வைக்கும் பொழுது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி பயிறு வகைகளை வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஈவன் நம்ம சுண்டலை கூட ஊற வச்சு நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து நமக்கு வாயு தொல்லையை கொடுக்கக்கூடியதுங்க. அதாவது நம்ம ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறேன்ட்டு தினமுமே சுண்டலாக சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்களுக்காக தான் இந்த டிப்பு. நீங்கள் அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா கழுவினதுக்கப்புறம் ஊற வைங்க. நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதே தண்ணியை, ஏன்னா கழுவினது தானே தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அதே தண்ணியோடு வேக வைப்போம். ஆனால் நம்ம இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வேக வச்சு சுண்டலாவோ குழம்பாவோ என்ன வேணால் செஞ்சுக்கலாங்க. இப்போ குழம்பு வாரத்துக்கு ஒரு நாள்னால் அந்த மாதிரி தண்ணியை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, அதே தண்ணியில் சமைக்கலாம். ஆனால் இந்த டெய்லியுமே சுண்டல் வகையை எடுக்கிறவங்க, இந்த மாதிரி பொருளை வச்சு சுண்டல் பண்ணுறவங்க தண்ணியை வடிச்சிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. அப்போ கேஸ் தொந்தரவு எதுவுமே வராதுங்க, வாயு தொல்லை வராது. அடுத்தது டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலலாம் இந்த மாதிரி அரிசி வாங்கின பைகள் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பையில் கூட ஜிப்பு இருக்கும். இப்போ நான் இதோட பிடியை வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அதே மாதிரி அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைம் இருந்தால் இதை சைடில் ஓரங்களில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஊசி நூல் வச்சு மடித்து தைச்சிக்கலாம். ஆனால் நான் ஈஸியாக பண்ணுறேன் பாருங்கள். இது இப்படியே உள்பக்கமாக விட்டு இந்த பெருசாக இருக்கிற பையை வந்து பாதி பையாக பண்ணுறேன் பாருங்கள். சின்ன சைஸுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் இருந்ததுன்னா அடியில் போட்டுக்கலாம், நேராக நிற்கிறதுக்கு. ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும். உள்ளே போட்டிங்கன்னா, போடணும்னு அவசியம் இல்லை, இருந்ததுன்னா மட்டும் போட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பையாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து நம்மளோட வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் ஒன்றா வைக்காதீங்க. ஒன்றா வச்சிங்க அப்படின்னா உருளைக்கிழங்குல சீக்கிரமாகவே அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும், முளை கட்டிடும். அது உடம்புக்கு நல்லதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரே மாதிரி பை இருந்ததுன்னா அதில் இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும் பொழுது வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டெல்லாம் போட்டு வச்சா பார்க்கவும் அழகாக இருக்கும். இதற்காக பாஸ்கெட் வாங்கவும் தேவையில்லைங்க, இப்படியே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டிப்பு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏற்கனவே நிறைய டிப்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கிறேன், டைம் இருந்தால் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.